அடுத்த நிகழ்ச்சியாக சிறப்பு சொற்பொழிவாக நம்முடைய அருட்குருநாதர் நம்முடைய அருட்கலை செல்வர் ஐயா அவர்கள் வழங்குகின்ற சிவசக்தி பாலர் என்ற தலைப்பிலே அவர்கள் ஒரு அற்புதமான சொற்பொழிவை ஆற்ற இருக்கின்றார்கள். நம பார்வதி பதயே. தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. ராஜராஜேஸ்வரி வழிபாட்டு மன்றத்தின் 16ஆம் ஆண்டு துவக்க விழாவிற்கு வருகை தந்து இங்கு சக்தி கணம் அதிகமாக இருக்கிறதா, சிவகணம் அதிகமாக இருக்கிறதா என்ற கேள்வி வேண்டாம். சக்தி கணம்தான் அதிகமாக இருக்கிறது. தாய்மார்கள் தான் அதிகமாக இருக்கிறோம். நாங்கள் கட்டுப்பாடுடையவர்கள், கடப்பாடுடையவர்கள், வழிபாட்டிலே சிறந்தவர்கள். நாங்கள் ஒரு நெறியை கை கொண்டோம் என்று சொன்னால் அது உலகையே வெல்லும். அதனால தான் பாரதி சொன்னான், சக்தி 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 என்று சொல்லு, கெட்ட சஞ்சலங்கள் யாவினையும் கொல்லுன்னா. சக்தி 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 என்று சொல்லுகிற போது சஞ்சலங்கள் தானாக மறைந்து போய்விடும் என்று பாரதி முழங்கினான். அந்த வகையிலே இந்த ராஜராஜேஸ்வரி வழிபாட்டு மன்றத்தின் அங்கத்தினர்களாக, அங்கீகாரம் செய்யப்பட்ட அர்ச்சகராக, பல்வேறு துறைகளிலே விளங்குகின்ற அன்பர்கள் சூழ்ந்திருக்கிறீர்கள். ஒழுக்கத்திற்கும் கட்டுப்பாட்டிற்கும் அமைதிக்கும் அறிவாண்மைக்கும் நாங்கள் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல என்பதனை நிரூபணம் செய்கின்ற வகையிலே இருக்குது. 40 பேர் இருந்தால் கூட 4000 பேருக்கு நாம சமானம். கல்லாலின் புடையமர்ந்து நான்மறையார் அங்க முதல் கற்ற கேள்வி, வல்லார்கள் 4வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்தபடி இருந்ததனை இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம் என்று பரஞ்சோதி முனிகள் திருவாய் மலர்ந்தருளிய போல இங்கு உள்ள அன்பர்கள் 40 பேர் இருக்கலாம். ஆனால் 4000 பேருக்கு சமானம். ஏன்னா our audience are educated, cultured, qualified, selected, civilized. Above all, they are all blessed. They are all blessed. அனுகிரகம் வாங்கிய ஒரு பெருந்தகைகள் ஆனதினாலே நான் பாம்பன் சாமி ஆலயத்திலே பௌர்ணமியிலே பேசுவதுண்டு. ஏறத்தாழ ஒரு 6000 பேர் கூடிய கூட்டத்திலே. இங்கு கம்மின்னா கிடையாது. இங்கே 4000 பேர் இருக்கிறீங்க. ஒருத்தர் வந்து ஏறத்தாழ 100 பேருக்கு சமானம். தட்சிணாமூர்த்தி 4 பேருக்கு சொன்னார். அவர் ஜெகத்குரு. கிருஷ்ணமூர்த்தி என்று சொல்லப்படுகின்ற கிருஷ்ண பகவான் எத்தனை பேருக்கு உபதேசம் பண்ண? ஒருத்தனுக்கு உபதேசம் பண்ண. அது யாரு? அர்ஜுனன். அப்படி பார்க்க போன பகவான் கிருஷ்ணரை விட, தட்சிணாமூர்த்தியை விட ராஜராஜேஸ்வரி வழிபாட்டு மன்ற அங்கத்தினர்கள் வந்து எந்த அளவுக்கு தவம் உள்ளவர்கள், சிவம் உள்ளவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். யாரும் ஒரு பின்றார் சைலண்ட், அப்படியே எந்த இதுவும் கிடையாது. அப்படியே உட்கார்ந்து என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்றவன் தப்பா பேசினா கூட கவனிப்பதிலே முழுமையான ஈடுபாடு கொண்டு, பக்கத்தில் வந்து பாம்பே படம் எடுத்தா கூட, பக்கத்தில் வந்து பாம்பே படம் எடுத்தா கூட அப்படி பராசக்தி தான் ஆடுறான்னு. நாகநடனம் ஆடினால் தேவி, நாகநடனம் ஆடினால் நாகமாகிய புற்றமர்ந்து ஞாலம் காக்கும் நாதசக்தி. நாகநடனம் ஆடினால் தேவி, நாகநடனம் ஆடினால் புற்றில் இருந்தாட்சி செய்து போதசித்து பல இயற்றி. புற்றில் இருந்து ஆட்சி செய்து போதசித்து பல இயற்றி
பற்றறுத்த நெஞ்சில் வாழ்ந்து பதமளிக்கும் பழைய மாறி, பற்று அறுத்த நெஞ்சில் வாழ்ந்து பதமளிக்கும் பழைய மாறி, நாக நடனம் ஆடினால் மாறி நாக நடனம் ஆடினால், மூவரின் தொழில் நடத்தி மும்மடந்தையாகி நின்று தேவரும் விரும்பும் செல்வம் தேசுவீரம் வித்தை இந்து, தேவரும் விரும்பும் செல்வம் தேசுவீரம் வித்தை இந்து, நாக நடனம் ஆடினால் மாறி நாக நடனம் ஆடினால், கண்ணாலே கண்டோர் பாவம் கணத்தினில் பறந்து செல்ல, இதை கண்ணாலே கண்டோர் பாவம் கணத்தினில் பறந்து செல்ல, பண்ணாலே பாடுவோர்கள் பார்தனில் எதையும் வெல்ல, நாக நடனம் ஆடினால் மாறி நாக நடனம் ஆடினால். அது பாரு பாம்பு அப்படின்னா கூட பயப்படாத வகையில் முழுமையான ரியல் இன்வால்வ்மெண்ட் அண்ட் டெடிகேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அப்படி ஈடுபாடும் அர்ப்பணிப்பும் பராசக்தியில் மேலே கொண்ட காரணத்தினாலே இருக்கிற வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லா வேலையும் விட்டுட்டு நீரணிந்து இங்க வந்திருக்கீங்கன்னா உண்மையிலே பராசக்தி இங்கே வீட்டில் இருக்கிறாள்னு அர்த்தம். நிறைய அன்பர்கள் வரலையே, அப்போ அவங்களாம் கொடுத்து வச்சவங்க நாங்கன்னா ஏமாந்தவங்களாம் கிடையாது. இந்த காலத்தில் இந்த உயிர் இந்த நேரத்தில் இப்படி வந்தா இப்படி ஜெயிக்கும் அப்படின்னு இறைவன் எழுதி வச்சிருக்கான். வகுத்தான் வகுத்த வகையெல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிதுன்னா, அப்படி இந்த காலத்தில் இந்த நேரத்தில் வந்தால் பெருமான் எப்படி வருவான்னு தெரியாது. காலையில் கூட பலவிதமான கதைகள் எல்லாம் சொன்னாங்க. அப்படி எனக்கு நம்ம முருகன் சார் வந்து கொடுத்திருக்க தலைப்பு சிவசக்தி பாலன். ஓ, இப்போதான் டாபிக்கே வர்றையா? இன்னும் ரொம்ப நேரம் ஆகும் நினைக்காதீங்க, சீக்கிரம் முடிச்சிடலாம். ஏன்னா இந்த அமைப்பில் இருக்கவங்க எல்லாரும் எல்லாம் தெரிஞ்சவங்க, யாரும் சிவத்தை பற்றி தெரியாதவங்க இல்லை, சக்தியை பற்றி தெரியாதவங்க இல்லை. பாலனாக விளங்கக்கூடிய விநாயக பெருமானையோ இல்லை முருகப்பெருமானையோ அறியாதவர்கள் அல்ல. ஆனாலும் கூட அந்த சிவசக்தி பாலன் என்ற தலைப்பிலே என்னை அழைத்து பேசுமாறு எனக்கு இந்த தலைப்பை கொடுத்திருக்காருன்னா முருகன், அது ஏதோ ஒரு சூட்சுமம் இருக்குது. என்ன சூட்சுமம்? சிவ சக்தி பாலன். அருணகிரிநாத சுவாமி நமக்கெல்லாம் தெரியும், திருப்புகழ் எழுதினார் இல்லையா? திருப்புகழ் மட்டுமா எழுதினார்? கந்தர் அந்தாதி, அனுபூதி, அலங்காரம், அப்புறம் வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம், அதுக்கப்புறம் எந்த வகுப்புக்கு சென்றாலும் நீங்க கற்க முடியாத ஒரு வகுப்பை தந்திருக்கிறார். வடிவேலுக்கு தெரியும், சிவத்திரு வடிவேலனார் இருக்கார, அவருக்கு தெரியும் எந்த வகுப்புக்கு சென்றாலும் கற்க முடியாத திருவகுப்பை நல்கினார். எதை கொடுத்தாரு? திருவகுப்பு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? 25 வகுப்பு இருக்குது. எத்தனை வகுப்பு? 25 வகுப்பு. இருக்கிற வகுப்பு அவன் படிச்சு தாண்டறதுக்குள்ள பெரிய பாடு, இதில் வேற புதிய வகுப்பு. ஆனால் நண்பர்களே, நீங்கள் அந்த வகுப்பு தெரிஞ்சுக்கணும். அதில் வரும் சிவசக்தி பாலன்னா என்னன்னு. சிவம் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்க. அது ஆடுகிற நடனத்தை கண்டால் நம்ம எது வேணாலும் கிடைக்கும்னு வள்ளல் பெருமான் பாடினார். குஞ்சித பாதங் கண்டால் பாங்கி மாறே, உள்ள குறை எல்லாம் தீரும் கண்டீர் பாங்கி மாறே. வள்ளல் பெருமான் தன்னை ஒரு நாயகியாக பாவித்து, சிவபெருமானை நாயகனாக பாவித்து ஒரு காதல் கடிதம் எழுதுகிறார், ஒரு லவ் லெட்டர் எழுதுகிறார்.
அதுக்கு பேரு கண்ணில் எழுதுவார். பாங்கிமார் என்ற ஒரு கண்ணில் வரும். பாங்கிமார்னா தோழியர்னு அர்த்தம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது. அம்பலத்தில் ஆடுகின்றார் பாங்கிமாரே, அவர் ஆட்டம் கண்டு நாட்டம் கொண்டேன் பாங்கிமாரே, ஆடுகின்ற சேவடி மேல் பாங்கிமாரே, மிக ஆசை வைத்து வாடுகின்றேன் பாங்கிமாரே, இன்பவடி வாய் சபையில் பாங்கிமாரே, நடம் இட்டவர் மேல் இட்டம் வைத்தேன் பாங்கிமாரே. ஏன் அப்படி ஆசை வச்சேன்னா, ஈன உடற்கு இச்சை வையேன் பாங்கிமாரே, நடனேசர் தம்மை எய்தும் வண்ணம் பாங்கிமாரே, உத்தமர் பொன் நம்பலத்தே பாங்கிமாரே, உருவாகி ஓங்குகின்றார் பாங்கிமாரே. அப்படி சிவபெருமானுடைய சிறப்பியல்களை எல்லாம் பட்டியலிட்டு பாடிக்கொண்டே வருகின்ற வள்ளல் பெருமான், கண்டிலர் நான் படும் பாடு பாங்கிமாரே, கண்டிலர் நான் படும் பாடு பாங்கிமாரே, மூன்று கண்ணுடையார் என்பார் ஐயோ பாங்கிமாரே. நான் படாத பாடுபடுறேன், நானே படாத பாடுபடுறேன். ஆனா அவருக்கு 3 கண்ணு இருந்து என்ன பலன்? கண்டிலர் நான் படும் பாடு பாங்கிமாரே, 3 கண்ணுடையார் என்பார் ஐயோ பாங்கிமாரே. ஏன்னா சிவத்தின் மீது யாரெல்லாம் நம்பிக்கை வைக்கிறார்களோ, சிவத்தின் மீது யாரெல்லாம் பக்தி செலுத்துகிறார்களோ, சிவத்தின் மீது யாரெல்லாம் அசையா நம்பிக்கை கொண்டு, த அன்ஷேக்கபிள் ஃபெய்த்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அசைக்க முடியாத நம்பிக்கை, அப்படி யார் வச்சிருக்காங்களோ அவங்க சிவத்தோட கலப்பாங்க. அவங்க அப்போ செத்து போடுவாங்களா அப்படின்னா அப்படி இல்லை அர்த்தம். சிவத்தோட கலக்கிறதுனா சிவன் அருள்ல கலக்கிறதுன்னு அர்த்தம். அருணகிரிநாத சுவாமி கந்தர் அனுபூதியில் ஒரு அழகா ஒரு வார்த்தை சொல்லுவார். உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீ அலையோ, எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுர பூபதியே. என்ன அர்த்தம்னா, என்ன நான் தொலைக்கணும்ன்றார். என்ன நான் தொலைச்சணும். என்ன நான் தொலைச்சுன்னா என் நினைவு இருக்கக்கூடாது. நான் நிற்கிறேனா, உட்காந்துருக்கேனா, சாப்பிட்றேனா, மூச்சு நிற்கிறேனா, வேஷ்டி அவருதா, சட்டை அவருதா, தலை கலைஞ்சிக்குதா, ஒன்றும் அப்படியே உட்காரணும். மூச்சு மட்டும் போயின்னு வந்துன்னு இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் சிவத்தோட கலக்கலாம். அதுக்கு அந்த வேலைக்கு எதியா எனக்கு நாங்கள் இருக்கிற வேலையை பார்த்துட்டு போகிறான்லாம். ஆனால் அது மாதிரி ஒருத்தர் இருந்தார். உங்களுக்கு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. மும்முடி வரம் பாலயோகி சுவாமின்னு ஒருத்தர் இருந்தார். 7 வயதில் போய் உட்கார்ந்தார். அவர் 7 வயதில் போய் அப்படியே உட்கார்ந்தார். ஒரு 40 வருஷம் அப்படியே உட்காந்துட்டார். எத்தனை வருஷம்? 40 வருஷம் நம்மளால உட்காந்து 4 நிமிஷம் 4 செகண்ட் உட்கார முடியாது. இப்போ எல்லாரும் இங்கேயே பார்த்துட்டு இருக்கீங்க, இங்கேயே கவனிச்சுட்டு இருக்கீங்க. இல்லை, நான் நிச்சயமாக ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதி கொடுப்பேன், எல்லாரும் இங்கே கவனிக்கிறீங்க நான் சொல்லவே மாட்டேன். நான் என்னதான் அப்படியே ரசமாக அமுதத்தை புழிஞ்சு கொடுத்தா கூட சரி, அவங்க எங்கெங்கே சும்மா ஃபிசிக்கலாக அப்படி உட்காந்துருப்பான், அவ்வளோதான். எங்கெங்கே போயின்னு இருக்கேன் கவனம். சரி என்னதான் சொல்கிறான் பார்க்கலான்னு. அப்படி அவர் உட்கார்ந்தார். 40 வருஷம் உட்கார்ந்தாரு. சாப்பிடல, தண்ணி குடிக்கல, ஒன்றுக்கும் போல அப்படியே உட்கார்ந்தவர் தான். அவருக்கு தாடி வளருது, மீசை வளருது, உடம்பு வளருது, மூச்சு மட்டும் போய் நிற்குது. அவரை சுற்றி செவருலாம் வச்சு கட்டாங்க. பௌர்ணமி ஆனால் அவருக்கு ஆராதனைலாம் பண்ணுவாங்க. ஆனால் அவர் எழுந்துட்டார். அப்படி சிவத்தோட கதை. அப்படிப்பட்ட சிவம் எங்களுக்கு தேவையில்லை போ. ஏன்னா அப்படி இறைவன் எதுக்கு இந்த உடம்பை கொடுத்தான்? இறைவன் எதுக்காக இந்த உடம்பை கொடுத்தான்னா, மற்ற உயிர்களை துன்புறுத்தாமல், அவமதிக்காமல், இன்னல் செய்யாமல், இடையூறு செய்யாமல் பெருமானியே நினைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்தால் அது போதும். அப்படி நம்ம பண்ணலாம் இல்லையா? அது முடியும். அப்படிதானே நாங்கள் உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு.
அப்போ சிவபெருமான் பெரிய வஸ்து. அந்த வஸ்துவை நினைத்து கரையேறினவங்க நிறைய பேர். அதுதான் நம்ம காலையில் சொன்னாங்க, 63 பேர் +9 72 பேர். நம்ம வேலையை செஞ்சுட்டு பரம்பொருளை நினைக்கிறது. பாமன் சாமி ஒன்று சொன்னார், வினை எது செய்யினும் அனகனை மறவேல்னு. வினை எது செய்யினும் அனகனை மறவேல்னு. இப்போ நம்மளுக்கு பூஜை பண்ணுவாங்க. எப்படி பூஜை பண்ண? டெய்லி 1 மணி நேரம் பூஜை பண்ணணுவான். 1 மணி நேரம் எப்படி பூஜை பண்ணுவான்? எல்லாம் காலைல எல்லாம் தேர்த்தி வச்சிருவேன், எல்லாம் வைப்பான். வச்சுட்டு சீனேட்டா தண்ணியத்தான் தொலை அவன் எடுத்து வைப்பான். என்னவோ பாதி மந்திரம் சொல்லுவான், பாதி இது பண்ணுவான். இந்த ஊடு பூஜை பண்ணுறதுக்கே லாய்க்கில் உருப்படவே படாது. எங்கே ஒய்ங்க அவன் இப்படி இவ்வளவும் சொல்லி அவன் பூஜை பண்ணுவான். திரிகரனை சுத்தின்னு சொன்னான். நம்ம சேகர ஐயாவுக்கெல்லாம் தெரியும். திரிகம் மனோ வாக்கு காயம். மனம் வாக்கு காயம் 3 ஒன்றுபடணும். எது நினைக்கிறோமோ அதை சொல்லணும், எதை சொல்கிறோமோ அதை செய்யணும். ஊருக்கு ஒன்று சொல்லிட்டு நான் ஒன்று செய்யக்கூடாது. அது திரிகாரண சுத்தி கிடையாது. 3 திரிகாரண சுத்தியோட வழிபாடு செய்தால் அது பலன் அளிக்கும். அப்படி திரிகாரண சுத்தியோடு சிவபரம்பொருளை வணங்கினால் நாம் சிவமாகும். அப்படி சிவமானவர்கள் தான் இந்த 63 நாயன்மார்கள் +9 பேர் தொகையடியார்கள். அந்த சிவத்தையும் சிவசக்தி பாலன்னு கொடுத்துருக்காங்க. சக்தி தான் டைனமிக்கா இருக்கும், அதுதான் செயல்படும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் குமரகுருபர சுவாமிகள். குமரகுருபர சுவாமிகள் தெரியும்ல? தெரியாதா? ஊமையாந்து பேசினாரா? 7 வயசு வரைக்கும் பேசாம இருக்க. முதல்ல என்ன பண்ணார்? அவர் கந்தர் கலிவெண்பா பண்ணார். இந்த கந்தர் கலிவெண்பா ஒன்றுத்துல எல்லாத்தையும் சொல்லியிருப்பார். அவர் மீனாட்சி அம்மை கோயிலுக்கு போயிட்டு பாடுறாரு, அம்பாள் வர்றாங்க. உங்களுக்கெல்லாம் அந்த பாட்டு தெரியும் நினைக்கிறேன். தொடுக்கும் கடவுட்பழம் பாடல் தொடையின் பயனே நரைபடுத்த துரைத்தின் தமிழின் ஒழுகு நரும் சுவையே அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுக்கும் தொழும்பர் உலக்கோயிற்கு ஏற்றும் விளக்கே வளசிவைய இமய பொறுப்பில் விளையாடும் இளமன் பிடியே எரிதரங்கும் உடுக்கும் புவனம் கடந்து நின்று ஒருவன் திருவுள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே மதுகரம் வாய் மடுக்கும் குழற்காடு ஏந்துமிள வஞ்சி கொடியே வருக வருக வருகவே மலையத்துவசன் பெற்ற மகத்தான பெருவாழ்வே வருக வருக வருகவே அப்படின்னா அம்பாள் வந்து அவருக்கு முத்து மாலை போட்டு போனதா ஒரு வரலாறு உண்டு. அருணகிரிநாத சுவாமி திருப்புகளை பல இடங்களில் பார்த்தீங்கன்னா சிவசக்தி பாலன் தான் முருகன் பல இடங்களில் நிறைவேற்றார். திருவகுப்புல ஒரு அருமையான வகுப்பு தேவேந்திர சங்க வகுப்புன்னு. தரணையல் அரணைய முரணரணையனோடல் தனரகனுதி கொடு சாட்டும் கன்னெடுங்கிரி ஓடும் துபயங்கரி தமருக பரிபுர ஒலிகொடு நடனவில் சரணிய சதுமறை தாதாம் புயமந்திர வேதாந்த பரம்பரை சரிவலை வெரிசலை எரிபுரை வடிவில சததல முகுலித தாமாங்குசமென்று தாளாந்தர அம்பிகை சர்விய அசுருக தடமணி முடிபடி தானாம்படி செங்கையில் வாழ்வாங்கிய சங்கரி எரண கிரண மடமயிர் மருகமத இளமலை இள நீர்த்தாங்கிய நுடங்கிய நூல் போன்ற மருங்கிரல் இருகைய சிறுவரை எயிருடைய எமபட எனது இருடவரின் யானைங்குதல் கண்டது தானெந்து கொழுங்குயில் இடுபறி கொடுதிரி இரவல இடரட விடுமன கரதல ஏகாம்பர இந்திரி மோகங்க சுமங்கலை எழுதிய படபென இருளர் சுடரடி இணை தொழுமவனிகள் ஏகாந்த சுகந்தரு பாசாங்குச சுந்தரி கரணமும் மரணமும் மலமுடு உடல்படு கடுவினை கடனனை காலாந்தரி கந்தரி நீலாஞ்சனி நஞ்சுமி கனலேரி கணபன குணமணி அணிபணி கணவரை மரகத காசாம்பர கஞ்சுளி தூஷாம்படி கொண்டவள் கனை கழர் நினை எலர் உயர்வி பயிரவி கபுரி கமலை கொடை காதார்ந்த செடுங்கழி நீர்த்தோய்ந்த பெருந்திரு கரைப்படி திருமுக கருணையில் உலகிடு காவேந்திய பைங்கிலி மா சாம்பவி தந்தவன் நடனேறு வடவரை அடியோடு பொடிபட அலைகடல் கடாயில் வேல்வாங்கிய செந்தமிழ் நூலோன் குமரன் அறுபகன் ஒருபதோடு இருபுயன் அபிநவன் அழகிய குரமகள் தார்வேந்த பயன் பகையாம் மாந்தர்கள் அந்தகன் அடல்வி கடதட விகடித மதகளிர் ரணவரதமும் அகலா மாந்தர்கள் சிந்தையில் வாழ்வாம்படி செந்திலில் அதிபதி என வரு பொரு திரள் முருகனை ஆராய்ந்து வணங்குவர் தேவேந்திர சங்கமே. இதுல 80% இந்த தரணியல் அரணிய முரணிய நிறநுற தனநக நுதி கொடு சாடு உங்க நெடுங்கிரி
ஓடு எந்து பயங்கரி தமருக பரிபுற ஒளிகொடு நடனவில் சரணிய சதுமறை தாதாம்புய மந்திர வேதாந்த பரம்பரை சரி வலை வெறி சடை எரி புரை வடி வீணல் முழுக்க முழுக்க சக்தி அர்த்தத்துக்கு விட்டுருவார். அப்படி சக்தி அட்சரத்தை சொன்னால் உடனே பலனளிக்கும் என்ற காரணத்தினாலே என்னவோ பல இடங்கள்ல அருணகிரிநாத சுவாமி சக்தியை தான் சொல்றார். நமக்கு எல்லாரும் தெரியும் பாம்பன் சுவாமி. பாம்பன் சுவாமி யாரை பாடினாரு அப்படின்னா முருகனை தான் பாடினார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சக்தியை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் பாம்பன் சாமி பாடலை பார்க்கணும். பாம்பன் சாமி பாடல் முதல் பாடல் எடுத்துக்கிட்டிங்கன்னா யாரும் முதல் பாட்டு தெரியும், சண்முகோசன் தெரியும், குமாரஸ்தவன் தெரியும், சில பேருக்கு போற்றி விண்ணப்பன் தெரியும், சில பேருக்கு பஞ்சாமிரத வண்ணன் தெரியும், அப்புறம் சில பேர் தகராள ரகசியம், அதெல்லாம் ரொம்ப அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிருப்பாங்க. முதற் பாடல் நம்ம ஞானசம்பந்தர் முதல் பாடல் காலில் பாடினாங்க, அப்புறம் அப்பர் சுவாமி முதல் பாடல் பாடினாங்க. அது மேலே பாம்பன் சுவாமியோட முதல் பாடல் என்ன அப்படின்னா கங்கைன்னு ஆரம்பிச்சிருப்பார். கங்கைன்னு, கங்கைனா சக்தி. கங்கையை சடையில் பறித்து மறிமடுவங் கரத்தில் தரித்து ருத்ரங்காட்டுழுவை அதர் அசைத்து அணிவன்றிலாடும் கங்காலர்க்கு அபிநமாய கங்கையை சடையில் பறித்து மறிமழுவங் கரத்தில் தரித்து ருத்ரங்காட்டு உழுவை அதல் அசைத்து அணிமன்றிலாடும் கங்காலர்க்கு அபிநமாய அப்படின்னாரு. நமக்கெல்லாம் தெரியும் பின்னம் அப்படின்னா ஒன்றுக்கு கீழே இருந்தால் பின்னம், ஒன்றுக்கு கீழே இருந்தால் பின்னம், காலு அரை முக்கா இதெல்லாம் பின்னம். அபிநமாயனா என்ன அர்த்தம்னா இதுவும் ஒன்று அதுவும் ஒன்று, ஆனால் ரெண்டு சேர்ந்தாலும் ஒன்று தான் ஆகும். சிவமும் சக்தியும் ரெண்டும் சேர்ந்தா ஒன்று ஆகும், தனித்தனியாக பிரிஞ்சா இது அற அது அற ஆகாது. அப்படி அபிநமாய சங்கரி சடாதாரி சருவாணி கல்யாணி தற்பரி பவானி தந்த தந்தி முகனோடு மற்ற 5 பய நீர்மையும் தன்னகத்து வர தெய்வமே மங்கையர்தம் என்பெனும் துன்பென விரும்பு மடமார்க்கத்தை விட்டு அதீதர் வாழ்விற்கும் வாழ்வாய வாழ்வினை அளிக்கும் முன் மலரடி தியானிக்கவும் அங்கையில் நெல்லியங் கணியன திருவருளை அடையவும் கருணை நல்காய் அருமறை புகழ்ந்த திரு முருகசிவ சரவணத்து ஆதியே அமர் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிவமும் சக்தியும் சேர்ந்த பாலன் தான் ஆறுமுகப்பருவம். அதனாலதான் சிவசக்தி பாலன். உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவனிதனிலே பிறந்து, அவனிதனி பாட்டு தெரியல, அதில் அவனிதனிலே பிறந்து மதலை எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து மத அப்படியே வரும். கடைசியா வரும்போது அந்த முழு பாட்டு பார்த்தீங்கன்னா கடைசியா வரும்போது சிவசக்தியோட சேர்ந்த மாதிரி வருதுன்னு கொடுப்பார். அதே மாதிரி வேல் விருத்தத்தில் பார்த்தீங்கன்னா அருமையா வரும். வெங்காளர் கண்டகை சூலமும் திருமாஜன் வெற்றி பெரு சுடராழியும் விபுதர்வதி குலிசமும் சூலங்குலங்கள்ளி வெள்ளா என கருதியே சங்கராமன் நீ செய்ய தருளன சதுர்முகரும் தேவரும் நின்றிறப்ப சைலம் ஒரு சூழனோடு ஒரு நொடியில் உருவிய தனியாண்மை கொண்ட நெடுவேல் கங்காளி சாமுண்டி வாராகி இந்திராணி கௌமாரி கமலாசன கண்ணி குமரி திரிபுரை பைரவி அமலை அப்படின்னு சக்தியோட அக்ஷரங்களை வரிசையா எடுக்குவார். அப்படி சைவ சித்தாந்தம் படித்திருந்தாலும் பன்னிரு திருமுறையிலே ஈடுபாடு கொண்டிருந்தாலும் ராஜேஸ்வரி வழிபாட்டு மன்றத்தை தொடங்கி எல்லாரையும் அரவணைச்சும் போறாரு முருகன். அப்படின்னா சக்தி வழிபாடு சுலபமானது, சக்தி வழிபாடு சுலபமானது. அதுக்காக நீங்க உட்காந்து அபிராமி அந்தாதி படிக்கலாம், லலிதா சகஸ்ரநாமம் படிக்கலாம், இவரு ஆதிசங்கரர் எழுதின பாட்டு படிக்கலாம், சாதாரண என்னம்பால் ஆடு எழுந்து படிக்கலாம், கவி பேரரசராக விளங்கக்கூடிய நம்ம இவர் முருகன் எழுதின பாடல் படிக்கலாம்.
எப்படி வேணாலும் பண்ணலாம், இல்லை ஒண்ணுமே வேணாம், ஓம சக்தி அம்மாவே சரணன்னாலும் போதும். ஏன்னா அம்மா ஆனதினாலே. இந்த காமாட்சி விருத்தத்தில் ஒரு வரி வரும், ரொம்ப அவஸ்தைப்படுறான். அவன் என்ன பண்றான், அம்மா கிட்ட எப்படி பேசணும் அப்படி பேசுறான். சதிகாரி என்று நான் அறியாமல் உந்தனை சதமாக நம்பினேனே, சற்று அகிலும் மனது வைத்து என்னை ரட்சிக்க சாதகம் உனக்கில்லையோ, மதி போல விளையுற்ற புகழ் நெடுங்கரமுடைய மதகரியை ஈன்ற தாயே, மாயானது தங்கையே பரமனது மங்கையே, மயானத்தில் நின்ற உமையே, அத்தி வரதன் தங்கை சக்தி சிவரூபத்தை அடியனால் சொல்ல திறமோ, அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே. அப்படி சிவமும் சக்தியும் சேர்ந்த ஒரு சொரூபம் முருகப்பெருமான். பாம்பன் சாமி ஒரு பாடல்ல, எவ்வுயிரிலும் எம்முயிர் உளவென்னும் உண்மைதானை யாவரும் அறிந்துய்யுமாறு, இகழ் பெற்ற விஜயன் கை வில்லடியினாலும் நல் எழிலுற்ற அறிமர்தனன் வவ்விய அணிபெறம் படியினாலும் உலகுக்கு அறிவித்த மாதேவரான பெரியோன் மல உயிர் தொகைகளுக்கு உரிய அனுபவம் நன்கு மல்கவென்று உமையை வாம சவ்வியத்து ஐக்கியம் செய்தனன், அம்முறையுள் சண்முகத்து ஒன்றாகவே சாது நிற்க கொண்ட கோல நிலையோராத சதியற்கும் எவ்வினால் அப்படின்னு சொல்லுவார். திருவேரகமுடைய பொருள்கள்னு சொல்லுவார். சதியற்கும் எற்கும் வெவ்வினை வெவாதவனை எத்தனைகள் எத்தனை வித்தக பத்தர்பதியே வீர முலதேவர் தவமே உருவர் தொழுத திருவேரகம் அமர்ந்த வேலை என்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எவ்வுயிரிலும் எம்முயிர் உளவென்னும் உண்மைதனை யாவரும் அறிந்துயுமாறு. பெருமான் மேல அடிச்சது எல்லார் மேலும் பட்டது. எப்பன்னா அர்ஜுன் அடிச்ச போதும், அப்புறம் அரிமர்தன பாண்டியன் அடிச்ச போதும், அப்புறம் எல்லா உயிரிலும் அவன் நிறைந்திருக்கிறான். ஆனா இந்த சண்முகமா வருகிற போது உமையை வாம சவ்வியத்து ஐக்கியம் செய்தனன், அம்முறையில் சண்முகத்து ஒன்றாகவே சார்ந்து நிற்க கொண்ட கோல நிலையோராத சதியற்கும் எற்கும் இன்னால் வெவ்வினை வெவாதவனை எத்தனைகள் எத்தனை வித்தக பத்தர்வதியே வீரமுலதேவர் தவமே ஒருவர் தொழுத திருவேரகம் அமர்ந்த வேலை. சாதாரணமா நம்ம ஆட்கள் பாடும்போது, முருகனை பற்றி பாடும்போது சக்திவேல் சக்திவேல்னு பாடுவோம், சிவசக்திவேல்னு பாடுவோம். சின்ன வயசுல வழிநடை பாட்டா பாடுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். வேலா 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 என்றே விரைவில் சொல்லுங்கள், உங்கள் வேதனையாவும் தீர்த்திடும் மந்திரம் மனதில் கொள்ளுங்கள், குன்றில் இருக்கும் குமரனை பார்த்தே குறையை சொல்லுங்கள், என்றும் இனிக்கும் வாழ்வை காண இருகை சேருங்கள், கந்தா என்னும் மந்திரம் ஒன்றை கருத்தில் இருத்துங்கள், அவன் இந்தா என்றே தருவான் எல்லாம் எடுத்து கொள்ளுங்கள், காவல் காப்பான் வேலன் என்றே காலனை ஏசுங்கள், கவலை எதற்கு விட்டு விட்டு இனிமேல் கனிவை வீசுங்கள், தினம் வேலா 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 என்றே விரைவில் சொல்லுங்கள், உங்கள் வேதனையாவும் தீர்த்திடும் மந்திரம் மனதில் கொள்ளுங்கள். அப்படி சிவசக்தி பாலனாக முருகப்பெருமானும் கணபதியும், வள்ளல் பெருமான் முதல்ல முன்மொழிகிறார், கலைஞரை கணபதி சரணம் சரணம், கஜமுக குணபதி சரணம் சரணம், தலைவனின் இணையடி சரணம் சரணம், சரவண பவகுக சரணம் சரணம், சிலை மலை உடையவ சரணம் சரணம், சிவசிவ சிவசிவ சரணம் சரணம், உலை வரு ஒரு பறை சரணம் சரணம், உமை சிவை அம்பிகை சரணம் சரணம். அது பின்னால வந்த பாம்பன் சாமி, மன்றினும் பதிவுரை மழையிப முகவனும் நன்றினும் பிறனவன் அவன் இளைஞனும் மறை தொன்றினும் பொருளாம் சுடர் சிவன் உமையும் ஒன்று எனும் பெரியவர் உயர் பதம் பணிவென். அதாவது விநாயகப் பெருமான், முருகப்பெருமான், சிவன், பார்வதி, இது நாலும் ஒன்றுன்னும். இது வேற வேறன்னு நினைக்கக்கூடாது. எப்படி ஒரு ரூமுக்கு நீள அகல உயரம் இருக்கோ அதுபோல சிவம் சக்தி செய், இது மூணு வேற வேற கிடையாது அப்படின்னு முதல்ல வள்ளல் பெருமான் முன்மொழிய, அதை பின்னாடி வந்த பாம்பன் சாமியும் அதே வழிமொழிந்தார் என்று சொல்லி,
சிவத்தை கும்பிட்டாலும் சக்தி அருள் வரும், சக்தியை கும்பிட்டாலும் முருகன் அருள் வரும், முருகனை கும்பிட்டாலும் சிவன் அருள் வரும். இது மூணுக்குள்ள பேதம் கிடையாது. கௌமாரம் என்ற ஒரு சமயமே கிடையாதுன்னு பாம்பன் சாமி ஒரு இடத்துல சொல்றாரு. கௌமாரம்னு சொல்லவே கூடாதுன்னாரு. அதனால அன்பர்கள் இது மூணுத்துல எப்படி கும்பிட்டாலும் சரி. அதனால தான் இந்த சக்தி வழிபாட்டில் சைவ எழுச்சி மாநாடுன்னு போட்டார். இது சக்தி வழிபாடு போடுறது சைவ எழுச்சி மாநாடு. அப்படி போடலாமான்னா போடலான்னு வள்ளல் பெருமான் சொன்னார். வள்ளல் பெருமான் சக்தியை பற்றி ஒரு பாட்டு பாடுறாரு. நீரணிந்து ஒளி ரக்க மணிதரித்து உயர் சைவ நெறி நின்று உனக்குரிய ஒரு நிமலமுறும் ஐந்தெழுத்தும் உள்நிலையுற கொண்டு என்று ஒரு தன்மை பெரு வித்தகர்பதம் பரவும் மெய்ச்செல்வ வாழ்க்கையில் விருப்பமுடையேன் இது விரைந்தருள வேண்டும் அமுதே பேரணிந்து அஜன்மாலும் இந்திரனும் அறிவறிய பெருமையை அணிந்த அமுதே. இப்பதான் கவனிக்கணும். பிரச மலர்மகள் கலை சொல்மகள் விஜயமகள் முதல் பெண்கள் சிறமேவு மணியே ஆறணிந்திடு சடையர் தில்லையும் பதிமருவும் அண்ணாளார் மகிழுமணியே அகிலாண்டமும் சராசரமும் என்றருள் பரசிவானந்தமணி. இப்ப என்ன அர்த்தம்னா திருநீறு ருத்ராக்கம் அஞ்செழுத்து கூட சக்தி வழிபாட்டுக்கு தேவை. அதனால இதெல்லாம் ஒரு நுண்மான் நுழைபுலத்தினாலே உணர்ந்து சைவ எழுச்சி மாநாடுன்னு போட்டு இங்க திருப்புகழ் வழிபாடு வேற தொடங்கினார்னு இப்ப நம்ம ஆசிரியர் சொன்னார். அப்படி ஒரு முழுதும் உணர்ந்த ஒரு சபை இந்த சபை. கடலை பொறியவரை பல கனி கழை நுகர் கடின குடபுதர விபரீத கரட தடமும் மதனலின சிறுநயன கரினி முகவரது துணைவோனே வடவரையின் முகடு அதிர ஒரு நொடியில் வலம் வரும் மரகத மயில் வீரா மகபதி தருசுதை குரமினோடிருவரும் மருவு சரசவித மனவாலா அடல சுரர் குலம் முழுதும் அடிய உயர் அமரர் சிறையை விட எழில் மீறும் அருணகிரண ஒளி ஒளிரும் அயிலை விடு ஹரஹர சரவண பவலோலா படல உடுபதியை இதழி அணிசடில பசுபதி வர நதி அழகான பழனிமலை அருசை மழலை மொழி மதலை பழனிமலையில் வரு பெருமாளே பழனிமலை அருள் செய் மழலை மொழி மதலை பழனிமலையில் வரு பெருமாளே. இந்த கடைசி வரி பார்த்தீங்கன்னா பழனிமலை அருள் செய் மழலை மொழி மதலை பழனிமலையில் வரு பெருமாளே. முதலும் பழனிமலை வரும், அப்புறம் பழனிமலை வரும். பழனிமலை அருள் செய் மழலை மொழி மதலை பழனிமலையில் வரு பெருமாளே. இந்த முதல்ல இருக்க பழனிமலைய பழநிமலைன்னு பிரிக்கணும். பழநிமலைன்னு பிரிக்கணும். நிமலன் அழுக்கு இல்லாதவன், மலம் இல்லாதவன். நிமலை அழுக்கு இல்லாதவன். பழநிமலைன்னா ஆதிபராசக்திக்கு பேரு பழனிமலைன்னு பேரு. பழனிமலை அருள் செய் மழலை மொழி மதலை பழனிமலையில் வரு பெருமாளே வடவரையின் முகடு அதிர ஒரு நொடியில் வலம் வரும் மரகத மயில் வீரா. வடவரையின் முகடு அதிர ஒரு நொடியில், இமயமலையின் முகடு அதிரா மாதிரி ஒரு மயில் வர்றது. வடவரையின் முகடு அதிர ஒரு நொடியில் வலம் வரும் மரகத மயில் வீரா மகபதி தருசுதை குரமினோடிருவரும் மருவு சரசவித மனவாலா. மகபதி, மகபதினா இந்திரன். தருசுதை, சுதன்னா மகன், சுதைனா மகள். தருசுதைனா இந்திரன் தரக்கூடிய மகள், இந்திரன் பெற்ற மகள், இந்திரன் வளர்த்த மகள். மகபதி தருசுதை குரமினோடு, குரவல்லியோடு,
குரமினோடு மறுவு சரசவித மனவால அடலசுரர்கள் குலம் முழுதும் மடிய உயர் அமரர் சிறையை விட எழில் மீறும் அருணகிரண ஒளி ஒளிரும் அயிலை விடும். இந்த வேலுள் விடும்போது அவருடைய தகத்தகாயம் பிரகாசம் ஜாஜ்வல்யம் ஒளிப்பிழம்பு இருக்க அது சொல்றார். அருணகிரண ஒளி ஒளிரும் அயிலை விடு ஹரஹர சரவண பவலோலா படல உடுபதியை இதழி அணி சடில பசுபதி வரணதி அழகான பழனிமலை அருள் செய் மடலை மொழி மதலை பழனி மலையில் வரு பெருமாளே. எத்தனை பேர் தூங்கிட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் முடிச்சுக்கிறீங்க? எல்லாருமே தூங்கிட்டு தான் இருக்க. ஹரஹர நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. எல்லாரும் நல்ல ஃபுல் ஸ்பிரிட்ல இருக்கிறீங்களா? சாப்பிட்டு தெம்பா இருக்கீங்களா? நான் சொல்றேன் அப்படியே பின்னாடி சொல்றீங்களா? முடியுமா? எல்லாரும் ஸ்ட்ரைட்டா உட்காருங்க பாப்பா. அரோஹரா அரோஹரா அரஹரோஹரா அரஹர ஹர 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 ஹரோகரா அரோகரா அரோகரா அரகரோகரா அரகர ஹர 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 ஹரோகரா அரோகரா அரோகரா அரகரோகரா. இவர் தான் பேச பாடுறாரு சத்தமா, மீதி எல்லாம் வரல. யாரு பாட மாட்டாருன்னு நினைச்சோமோ அவரு பயங்கரமா பாடுறாரு. அவரு தான் மைக் வச்ச மாதிரி பாடுறாரு. அரோகரா அரோகரா அரகரோகரா அரகர கர 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 கரோகரா செந்தில் வாழ் செல்வனுக்கு அரகரோகரா நம் சிந்தை கவர் செல்வனுக்கு அரகரோகரா அரோகரா அரோகரா அரகரோகரா அரகர கர 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 கரோகரா தண்டை சீலம்பொழிக்க அரகரோகரா தண்டை சீலம்பொழிக்க அரகரோகரா தண்டபாணி வந்தானே அரகரோகரா அரோகரா அரோகரா அரகரோகரா அரகர கர 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 கரோகரா ராஜேஸ்வரி மன்றத்திலே அரகரோகரா இந்த ராஜேஸ்வரி மன்றத்திலே அரகரோகரா ரகசியம் சொல்லிடுவான் அரகரோகரா ஆண்டு விழாதடிலே அரகரோகரா இந்த ஆண்டு விழாதடிலே அரகரோகரா ஆண்டு அருள் செய்வானே அரகரோகரா நம்மை ஆண்டு அருள் செய்வானே அரகரோகரா அகத்தியன் உலங்களிக்க அரகரோகரா அகத்தியன் உளம் கழிக்க அரகரோகரா மகத்துவம் காட்டிடுவான் அரகரோகரா
அரோகரா அரோகரா அரகரோகரா அரகர கர 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 கரோகரா அமிர்தம் பொழியவே அரகரோகரா அமிர்தம் பொழியவே அரகரோகரா இந்த கர்ணாமிர்தம் கேட்டிடுவான் அரகரோகரா அரோகரா அரோகரா அரகரோகரா அரகர கர 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 கரோகரா நடராஜன் தாளமிட அரகரோகரா இங்கே நடராஜன் தாளமிட அரகரோகரா நாடி வந்து அருளிடுவான் அரகரோகரா ஜல்லடியான் பேட்டையிலே அரகரோகரா இந்த ஜல்லடியான் பேட்டையிலே அரகரோகரா ஜம்மென வந்திடுவான் அரகரோகரா இந்த ஜல்லடியான் பேட்டையிலே அரகரோகரா அவன் ஜம்மெனவே வந்திடுவான் அரகரோகரா விருதாளர் கழித்திடவே அரகரோகரா இங்கே விருதாளர் கழித்திடவே அரகரோகரா வித்தகன் வந்தானே அரகரோகரா அரோகரா அரோகரா அரகரோகரா அரகர கர 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 கரோகரா அரோகரா அரோகரா அரகரோகரா அரகர கர 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 கரோகரா அரோகரா அரோகரா அரகரோகரா அரகர கர 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 கரோகரா பாடாதவர் பாடிடவே அரகரோகரா அங்கே பாடாதவர் பாடிடவே அரகரோகரா பாரில் வந்து ஆடிடுவான் அரகரோகரா வேல் முருகனுக்கு தூய அம்பல லீலா நமோ நம தேவ குஞ்சரி பாகா நமோ நம தீப மங்கள ஜோதி நமோ நமன்னா தீபத்திலே பெருமான் காட்சி கொடுப்பான் தூய அம்பல லீலா நமோ நமன்னா நடராஜ பெருமானாக காட்சி கொடுப்பான் தேவ குஞ்சரி பாகா நமோ நமன்னா தேவ குஞ்சரி யாரு தேவயானை தேவயானை கணவனாக காட்சி கொடுப்பான் இது பல இடங்கள் அருள்நாத சுவாமி சொல்லுப்பாரு நாதம் ஒடுவிந்து ஆன உடல் கொண்டு அப்படி சொல்லுவாரு அப்புறம் நாகம் அணிகின்ற நாத நிலை கண்டு நாடி அதில் நின்று தொழுகேனோ சோதி உணர்கின்ற வாழ்வு சிவம் என்ற சோகம் அது தந்து எனையவன் இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அத்தை வந்து என்ன பேச சொல்லி நம்ம முருகன் சொல்லி இன்னும் நிறைய பேசினது நம்ம ஒரு முறை வாய்ப்பு முருகன் சார் கொடுத்தாருன்னா இன்னும் வேறவா இன்னைக்கு பட்டது போதாதா அப்படி அந்த மிக்சர் வாயில விட கேட்டுதான் தெரியும் அதனால வந்து உண்மையிலேயே நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா பார்ப்பதற்கு குருவருளும் திருவருளும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அத்தியாச்சரம் சுத்தாத்துவீத வைதிக சைவ சித்தாந்த ஞானபானு அபராரணகிரி பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாஸ் சுவாமிகளின் குருவருள் அவரை ஆண்டருளிய அருணகிரிநாத சுவாமிகள் குருவருளும் அவரை ஆண்டருளிய அகத்திய பெருமான் குருவருளும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க, வளர்க, சிறக்க, செழிக்க, ஓங்குக, உயர்க. நன்றி, வணக்கம்.